தமிழ்நாட்டில் கூடுதலாக 36 ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்ல உள்ளது. ஆல்ரெடி நிறையா ரயில்களுக்கு நிறுத்தம் கேட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக தெற்கு ரயில்வேயில் 59 புதிய நிறுத்தங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் 36 நிறுத்தங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஊருக்கும் நிறுத்தம் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த 36ல் பகுதி 1 நான் ஒரு 20 இல்லைனா 16 ரயில் நிலையங்களையும், பகுதி 2 மீதி ரயில் நிலையங்களையும் குறிப்பிடுறேன். இந்த ரயில்கள் எப்போ இந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்ல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ட்ரெயின் நம்பர் 12691, 12692 சென்னை சென்ட்ரல் சிவமோகா டவுன் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலானது ஆம்பூர் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதலும், சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதலும் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 13351 தான்பாத் ஆலப்புழா ரயிலானது குடியாத்தம் மற்றும் வாணியம்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்ல உள்ளது. தான்பாத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் குடியாத்தம் மற்றும் வாணியம்பாடி ஆகிய 2 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ஆலப்புழாவிலிருந்து தான்பாத் செல்லும் ரயிலானது நிற்காது. அதாவது இந்த ரயிலுக்கு ஒரு திசையில் மட்டும்தான் நிறுத்தங்கள் இருக்கு, இன்னொரு திசையில் அதாவது எதிர் திசையில் நிறுத்தங்கள் கிடையாது. ட்ரெயின் நம்பர் 16087, 16088 அரக்கோணம் சேலம் அரக்கோணம் விரைவு ரயிலானது வழுத்தூர் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. அரக்கோணத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும், அதேபோல் சேலத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும் வழுத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16087 அரக்கோணம் சேலம் ரயிலானது மேல்பட்டி ரயில் நிலையத்தில் ஒரு திசையில் மட்டும் நின்று செல்லும். மேல்பட்டி ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 12602 மங்களூர் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலானது வாலாஜா ரோடு ரயில் நிலையத்தில் ஒரு திசையில் மட்டும் நின்று செல்லும். வருகின்ற 18ஆம் தேதி முதல் மங்களூரிலிருந்து புறப்படும் ரயிலானது வாலாஜா ரோடு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். சென்னையிலிருந்து மங்களூர் செல்லும் ரயிலானது இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது. ட்ரெயின் நம்பர் 56137 உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் வெலிங்டன் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16843, 16844 திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி ரயிலானது இருகூர் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும், பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும் இருகூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16321, 16322 நாகர்கோவில் கோயம்புத்தூர் நாகர்கோவில் விரைவு ரயிலானது இருகூர் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. இந்த ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் இந்த 2 ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16861 புதுச்சேரி கன்னியாகுமரி விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16321, 16322 நாகர்கோவில் கோயம்புத்தூர் நாகர்கோவில் விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் மேலப்பாளையம் மற்றும் ஆரல்வாய்மொழி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16729, 16730 மதுரை புன்னலூர் மதுரை ரயிலானது ஆரல்வாய்மொழி மற்றும் நாங்குநேரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. மதுரையிலிருந்து புன்னலூர் செல்லும் ரயிலானது நாங்குநேரி மற்றும் ஆரல்வாய்மொழி ஆகிய ரயில் நிலையங்களில் வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதலும், புன்னலூரிலிருந்து மதுரை செல்லும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16235, 16236 தூத்துக்குடி மைசூர் தூத்துக்குடி ரயிலானது தூத்துக்குடி மேலூர் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து செல்லும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும், மைசூரிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதலும் தூத்துக்குடி மேலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 12665, 12666 கன்னியாகுமரி ஹவுரா கன்னியாகுமரி ரயிலானது கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதலும், ஹவுராவில் இருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதலும் கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16847, 16848 மயிலாடுதுறை செங்கோட்டை மயிலாடுதுறை ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் கொளத்தூர் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16846, 16845 ஈரோடு செங்கோட்டை ஈரோடு ரயிலானது வாடிப்பட்டி ரயில் நிலையத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் இரு திசைகளிலும் நின்று செல்லும்.
ட்ரெயின் நம்பர் 17407 17408 திருப்பதி மன்னார்குடி திருப்பதி ரயிலானது ஆரணி ரோடு ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். திருப்பதியிலிருந்து மங்களூர் செல்லும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதலும், மங்களூரிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும் ஆரணி ரோடு ரயில் நிலையத்தில் ட்ரெயின் நம்பர் 16779 16780 திருப்பதி ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலானது பாபநாசம் ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது. திருப்பதியிலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலும், ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதலும் பாபநாசம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16232 மைசூர் கடலூர் துறைமுகம் விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். மக்களே, மொத்தமாக எல்லா ரயிலுக்கும் கொடுக்கப்பட்ட நிறுத்தங்களில் ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதோட நேரங்களை மட்டும் நான் குறிப்பிடலை. நேரங்களை குறிப்பிட்ட இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால நான் குறிப்பிடலை. நீங்கள் பாஸ் பண்ணி அந்த நேரத்தோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயே நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த ரயில் நிலையங்களில் கொடுத்துருக்க நிறுத்தங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. சப்போஸ் மக்களோட பயன்பாடு இல்லைன்னா இந்த நிறுத்தங்கள் நீக்கப்படலாம். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.